ஷர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலையில் நாம் சிந்திக்க போவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில பொருளாளரும், திருப்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய முன்னாள் உறுப்பினருமான திரு எஸ். பாலாஜி அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் பிரதர். குறிப்பாக 2 நாட்களாக முக்கிய செய்திகள் வருது. டிடி நெக்ஸ்ட்ல தான் ஃபர்ஸ்ட் அந்த செய்தி வந்தது. டாஸ்மாக் நிறுவனத்தை குறிப்பாக நகர்ப்புறங்கள்ல மாநகராட்சி, நகராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய 2500 மதுபான கடைகளை தனியார் மயமாக்குவது குறித்து அரசு ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாயிருக்கு. இது குறித்து பல கட்சி தலைவர்களும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்காங்க. குறிப்பாக அது அன்புமணியாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், இருவருமே அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்காங்க. ஒரு பக்கம் நீங்க மூட்டைப்பூச்சிய கொல்றதுக்காக வீட்டையே பத்த வைக்க முடியுமா அப்படின்னு அன்புமணி கேட்கிறாரு. டிடிவி தினகரன் இது நிர்வாக திறமையின்மையினுடைய வெளிப்பாடு. அதனாலதான் அவங்க தனியார் மயமாக்குவது குறித்து ஆலோசித்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் ஒரு கருத்து சொல்றாரு. நீங்க எப்படி இத பார்க்கிறீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி பார்க்குது? முதல்ல இன்னைக்கு அரசு எடுக்கக்கூடிய இந்த முடிவுக்கு முன்னாடி இந்த டாஸ்மாக் என்பது அதோட செயல்பாடு இல்லை அது எதற்காக கொண்டு வரப்பட்டது இதெல்லாம் அது அந்த ப்ரிவ்யூ தெரிஞ்சாதான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த அரசினுடைய நடவடிக்கை நம்ம எப்படி பார்க்கலான்றதை நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். இப்போ எல்லாரும் மருத்துவ கல்லூரிகளில் பணம் அதிகமாக வாங்குறாங்க, கட்டண கொள்ளையை தடுப்பதற்காக நீட் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி நீட்டை கொண்டு நீட்டு எந்த அளவுக்கு இன்னைக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு பேரலாக பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு ஸ்கேம் தான் இந்த டாஸ்மாக். நீங்கள் டாஸ்மாக் உருவாக்குனது எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கும்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உள்ளபடியே உங்களுக்கு அதை பார்த்தா சிரிக்கிறதா இல்லை இது என்ன கொடுமை அப்படின்ற மாதிரி தெரியும். டாஸ்மாக் உருவாக்கப்பட்டது நீங்கள் நம்புங்க, கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்காகவும் மக்கள் கள்ளச்சாராயம் குடித்து சாவதை தடுப்பதற்காகவும் கொண்டு வரப்பட்ட அமைப்பு தான் டாஸ்மாக்னு அரசு டாஸ்மாகை கொண்டு வந்தது. அதாவது நீங்க கண்ட சாராயத்தெல்லாம் குடிச்சு சாகாதீங்க, மற்றதெல்லாம் குடிச்சு உடனே செத்து போகாதீங்க, நாங்க கொடுக்குற சரக்கை வாங்கி சாப்பிட்டு கொஞ்சமா செத்து போங்க, கொஞ்சம் தாமதமா செத்து போங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை தான் டாஸ்மாக் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கமே அதான். ஆமா, 83ல நீங்க குடிக்கிறாங்க, கள்ளச்சாராயம் இருக்குன்னா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? அதற்கு உகந்த நடவடிக்கை எடுக்கணும். குடிக்கிறது தப்புன்னு போதிக்கிற சூழலை கொண்டு வரணும். காவல்துறையில கள்ளச்சாராயம் காய்ச்சதை தடுக்கிற அளவுக்கு இல்லை அந்த கள்ளச்சாராய விற்பனையை தடுக்கிற அளவுக்கு நடவடிக்கைகள் எடுக்கிறதா ஒரு அரசு. ஆனா வருந்தக்கூடிய நிலை என்னன்னா 83ல கொண்டு வந்தது இதை காரணமா சொல்லி தான் டாஸ்மாக் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த பொழுது அதனுடைய பணி வெறுமனே சரக்கை வாங்கி கடைகளுக்கு விற்பது. கடையில தனியார் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. எம்ஜிஆர் தான் சாராய கடையும் திறந்து விட்டாரு. எம்ஜிஆர் சாராய கடைகளையும் திறந்து விட்டாரு. சாராய கடைகள் தனியார் நடத்தினாங்க, ஒயின் ஷாப்பும் தனியார் தான் நடத்தினாங்க. இப்போ அதுக்கெல்லாம் அந்த ஆபத்துக்கெல்லாம் பின்னாடி வரேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 2003ல் இந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் டாஸ்மாக் விற்பனையை நேரடியாக செய்யணும்னு ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க. எதுக்காக நேரடியாக விற்பனை செய்யறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்த பொழுது, கடைகள்லாம் ஏலம் விடும் பொழுது சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய வருவாயை குறைச்சிடுறாங்க. அப்புறம் 2 நடவடிக்கை எடுத்தாங்க. ஒன்று குவாரிகளை அரசு மயமாக்குறோம்னாங்க, மணல் குவாரிகளை. இன்னொன்று அதுவுமே ஒரு ஏமாத்து வேலை தான். குவாரிகள் அரசு, இது எல்லா கவர்மெண்ட்லயும் தொடர்ந்து நடக்கிறது தான். இதெல்லாம் ஒரு தொடர்ச்சியா நடக்கிற கொடுமைகள். அரசு குவாரி நடத்துதுன்னு சொல்லுவாங்க இப்போ ஒப்புக்கு. ஆனா அதுல உள்ள போய் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு 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 1% 2% கூட அதோட இன்வால்மெண்ட் இல்லாம தான் குவாரிகள் நடந்துட்டு இருக்கு. அது அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வரும். அப்ப நேரடியா நாங்க விற்கிறதுக்கான காரணம் என்ன சொல்லப்பட்டதுன்னா, அரசுக்கு வர வேண்டிய வருவாயை தனியார் தடுத்து அவங்க போயிட்டாங்க. அதான் என்னன்னா புரியுற மாதிரி சொன்னா, இப்போ ஒரு கடை நடத்துறதுனால ஒரு வருஷத்துல எல்லா செலவும் போக லாபம் ஒரு 50 லட்சம் வருதுன்னு வச்சுங்க. தனியார் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடையை எல்லாரும் பேசி வச்சுட்டு, இப்போ ஒரு 4 வியாபாரிகள் இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உனக்கு ஒரு கடை, உனக்கு ஒரு கடை, உனக்கு ஒரு கடைன்னு பிரிச்சு எடுத்துட்டு இந்த 50 லட்ச ரூபா வருவாய் வரக்கூடிய கடையை கவர்மெண்ட்டுக்கு ஒரு 30 லட்சம் வரா மாதிரி ஏலம் எடுத்தா பரவாயில்ல, அது 5 லட்சத்துக்கு எடுப்பாங்க, இல்லை 6 லட்சத்துக்கு எடுப்பாங்க. இப்படி நடக்குது. அதை தடுக்கிறதுக்காக தான் நாங்க இதை பண்றோம்னாங்க. சரி, அப்போ வருவாய் நோக்கத்துல தான் நீங்க அரசு தனியார் கிட்ட போச்சுன்னா வருவாய் குறைஞ்சிரும்ன்றது ரொம்ப இயல்பானது. இப்போ தனியார் கிட்ட இப்ப இந்த அரசு கொடுக்கறதுனால அப்ப என்ன ஆகணும்? வருவாய் குறையிறது ரொம்ப இயல்பு தானே. இப்ப அன்னைக்கு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணவங்க இன்னைக்கு சிண்டிகேட் தானே ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்ப வருவாய் குறைஞ்சிடும். அப்ப அரசு அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? இப்ப இடையில டாஸ்மாக்ல ஒரு கடைகளை புகுத்துனாங்க. அந்த கடைகளுக்கு பேர் என்ன? எலைட்னு ஒண்ணு புகுத்துனாங்க. எலைட்னு ஒண்ணு புகுத்தினுடைய நோக்கம் என்ன? எலைட் எங்கெங்கெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுது? மெட்ரோக்கள்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுது, நகர்ப்புறங்கள்ல மாநகராட்சி பகுதிகளில் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுது. எலைட் எப்படி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுது?
எலைட்டில் வந்து சரக்குலேயே வந்து கொஞ்சம் வேற நேரடியா வெளிநாட்டு சரக்கு. இப்போ இந்த நாம விற்கிற சரக்கு வந்து IMFL, இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர். சாராயமும் கல்லும் வந்து நாட்டு சரக்கு, கண்ட்ரி லிக்கர். இந்த இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கரை விற்கிறது வந்து சாதாரண இந்த டாஸ்மாக் கடைகள். எலைட் கடையில் வந்து FMFL, ஃபாரின் மேட் ஃபாரின் லிக்கர். அப்போ குடிக்கிறவங்களோட, அதாவது குடிக்கிற பழக்கம் இருக்கவங்கள இன்னும் கொஞ்சம் அதிகமான வகையில வந்து அவங்களுக்கு வந்து ஆர்வத்தை தூண்டுற வகையில அவங்களுக்கு வந்து அவங்களுடைய குடிப்பழக்கம் அல்ல வந்து குடிக்கக்கூடிய தன்மையை வந்து இன்னும் அதிகமாக தூண்டக்கூடிய வகையில எலைட் கொண்டு வந்தாங்க, அரசுடைய உருவாக்கி கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் இதுல இருக்கு. இப்ப இவங்க தனியார் கடைகளை கொண்டு வரதுனால என்ன ஆகும், ஏன் கொண்டு வராங்கன்னா இப்ப என்ன கொண்டு வராங்க அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்குல்ல. இப்ப கடந்த காலங்கள் நான் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் காலத்துல சாராய கடை திறந்தப்போ என்ன ஆச்சுன்னா, சாராய கடை மூடுறாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா 24 மணி நேரம் ரன் ஆகும். அங்கேயே குழாலாம் வச்சிருப்பாங்களாம். குடிச்சிட்டு அப்படியே மட்டையாய் விடறவன் காலில் எந்திரிச்சிட்டு அங்கேயே அந்த குழால முகத்தை கழுவிட்டு போய் குடிப்பானாம். இந்த கொடுமைகள் எல்லாம் சொல்லுவாங்க, எங்க அப்பா எல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இந்த மாதிரியான சூழல் இப்ப வந்து டாஸ்மாக் கடையா இருக்கும் பொழுது நல்லதா கெட்டதா 10 மணிக்கு மூடிடுறாங்க. சில இடங்கள்ல பல இடங்கள்ல 11 மணிக்கு மேல திருட்டுத்தனமா சரக்கை வந்து விற்கிறான், அந்த சரக்கை வாங்கிட்டு போறான். இப்ப தனியார் வந்து ஒரு பக்கம் அவங்க லாபத்தை இழக்க மாட்டாங்க, இன்னொரு பக்கம் கவர்மெண்ட்டுக்கு உண்டான வருவாயை அதிகரிக்கணும், இல்ல வந்து அதிகரிக்கிற மாதிரி கணக்கு காட்டணும். அப்ப அரசாங்கம் இப்ப ஏன் இந்த நகர்ப்புறங்கள் மாநகராட்சி நகராட்சின்னு வருதுன்னா, இங்கதான் நீங்க குடிக்கிறவங்களுடைய ஆர்வத்தை தூண்டி அவங்களுக்கான வசதி வாய்ப்புகளை அதிகம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் குடிக்கிறவங்களும் அதிகமாக ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா. சேல்ஸ் மட்டும்னா நீங்க அப்ப சேல்ஸ்னா வந்து அப்ப நீங்க வந்து இப்ப நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் கடையிலேயே சுத்தமா மூடணும், மது வந்து சுத்தமா ஒழிக்கப்படணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த அரசு வந்த பிறகு கூட என்ன பெருமையா சொன்னாங்க, 717 கடை. சரி, அதை மூடுறீங்க, அதுக்காக அது எப்படி குடிகாரர்களுடைய எண்ணிக்கை குறைக்கும் அப்படின்னா, குடிக்கிறவன் வந்து எப்படியும் குடிச்சே தீரணுன்றவன் இருக்கான். ஒரு நேரம் வந்து குடிக்கலாம் போலான் போது கொஞ்சம் அதுக்கு வந்து கொஞ்சம் தூரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரைட்டு பார்க்கலாம் போலான்ற மாதிரி. இது வந்து ஒரு உளவியல் சார்ந்த விஷயம் தான். அந்த 717 கடையால பெரிய அளவுல வந்து குடியை வந்து ஒழிச்சிட முடியாதுனாலும் அது ஒரு 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 அடையாளப்படுத்துன்ற மாதிரி. இப்போ 717 கடையை திறந்து மூடிட்டீங்க, குடியை குறைக்க போனோன்னு. இந்த அரசு வந்த பொழுதே நீங்க வந்து வரும்பொழுதே என்ன சொல்லி வச்சீங்க, போதை இல்லா தமிழகம்ன்றீங்க. போதைன்றது வந்து வெறுமனே வந்து வேற மாதிரியான வடிவங்கள்ல எடுக்கக்கூடிய பொருட்கள்ல வர்றதுதான் போதையா? மது போதை இல்லையா? அப்ப அதை ஒழிக்க வேண்டிய பொறுப்பு வந்து அரசுக்கு இல்லையா? அப்ப இது என்ன எங்க கொண்டு போய் முடியும்னா, இந்த தனியார் கடைகள்ன்றது எங்க கொண்டு போய் முடியும்னா, நீங்க வந்து இன்னும் அதிகமான நேரங்கள்ல வந்து கடைகள் இயங்கும், இன்னும் அதிக அளவுல வந்து குடிப்பழக்கத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய நிலையில ஆகும். இன்னைக்கு உங்களுக்கு உங்க ஏஜுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல எனக்கு, நீங்க எவ்வளவு நாள் ஆகுதுன்னு தெரியல. சென்னையில வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி எல்லாம் குடிக்கிறது எல்லாம் அச்சப்பட்டு குடிப்பாங்க, குடிக்கிறவன்றவன் அச்சப்பட்டு குடிப்பான். அப்புறம் ஒரு காலகட்டம் இந்த குடிகாரர்கள் தன்மை எப்படி மாறுச்சு அப்படின்னா, பீர் சாப்பிட்டா தப்பு இல்ல, பீர்ன்றது ஒரு சோசியல் ட்ரிங்க். இந்த பழக்கம் எப்படி சென்னை போன்ற நகரங்கள் இது பரவச்சு தெரியுங்களா? இடையில ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, தனியார் நடத்திட்டு இருக்கும்போது டாஸ்மாக் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, சென்னையிலேயே ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஜெமினி இது ஃப்ளைஓவர் பார்க் ஹோட்டல் இருக்குல்ல, பார்க் ஹோட்டல் தாண்டி தாஜ் ஹோட்டல் இருக்குல்ல, தாஜ் ஹோட்டல் பின்னாடி ஒரு 1 ஏக்கராவோ 2 ஏக்கராவோ ஒரு பெரிய இடம், அந்த இடத்துல ஒரு பெரிய பார் இயங்குச்சு. அப்புறம் இந்த கன்பட் ஹோட்டல் பக்கத்துல ஒரு பெரிய பார் இயங்குச்சு. இந்த மாதிரி சென்னையை சுத்தி நிறைய இடங்கள்ல பெரிய பெரிய, அதாவது சென்னைக்குள்ளவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 கிரவுண்டு 20 கிரவுண்டு இடங்கள்ல வந்து பெரிய பெரிய பார் இயங்குச்சு. இங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரி இயங்குச்சு. அங்க போய் இது எல்லாமே வந்து இளைய சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து தூண்ட போய் இது ஒன்றும் தப்பு இல்லை தப்பு இல்லை தப்பு இல்லைன்ற மாதிரியான, நீங்க குடிப்பழக்கம் அதிகரித்ததே இது போன்ற வந்து நகர்ப்புறங்கள்ல பார்கள்ல நீங்க சொன்னீங்க பாருங்க, வியாபாரத்தை பெருக்கிறதுக்காக வசதி பண்றோன்னு, அந்த மாதிரி வசதி பண்ற விஷயம் இல்லை. இன்னொன்னு எவ்வளவு சிக்கல் இருக்கு பாருங்க. இப்ப என்ன போன கவர்மெண்ட்ல வந்து டாஸ்மாக பத்தி பிரச்சாரம் பண்ணும்போது இவங்களே என்ன பிரச்சாரம் பண்ணாங்க, எதுக்கு என்ன பாட்டிலுக்கு 10 ரூபாய் 10 ரூபாய் சரக்குல கூட, அதுவே சரக்கே தப்புன்ற ஒரு பக்கம், 10 ரூபாய் சரக்கு. நீங்க தனியார் வந்ததுன்னா அந்த 10 ரூபாய் 20 ரூபாய்லாம் இல்ல, அவன் எவ்வளவு வேணுமோ வித்துட்டு போவான். இப்ப நீங்க 2 ஆங்கிள்லயும் பார்க்கணும். ஒரு ஆங்கிள் வந்து குடிக்கிறது தப்பு, ஆனா குடிக்கிறவனுக்கு அவனுக்கு வந்து என்ன ரூபாய்க்கு விற்கணுமோ இல்ல வந்து என்ன ரூபாய்க்கு அவனுக்கு போய் சேரணும்னு அரசாங்கம் நிர்ணயிக்குதோ அதை விட கூடுதலா அவன் வாங்குறது தப்புன்னு நம்ம சொல்றோம். 10 ரூபாய் கூட வாங்குறது தப்புன்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த கடைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் அதிகப்படியா வந்து குடிக்கிறவனை இன்னும் அதிகப்படியா குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்க மாட்டேன், இன்னும் அதிகப்படியா வந்து பணத்தை வந்து சுரண்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு. இரண்டாவது, இந்த குடிப்பழக்கம் என்பது மிக அதிகரிக்கக்கூடிய நிலையில இருக்கு. இது மறுபடியும் சொல்றேன், இது நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா பிரைவேடைஸ் பண்ணல. இப்ப முதல் கட்டமா மாநகராட்சி நகராட்சிகள்னு வர்றதுக்கான காரணமே என்னன்னா,
இவங்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து, குடிக்கிறவங்களுக்கு வசதியை ஏற்படுத்தி கொடுத்து, குடிப்பழக்கத்தை இன்னும் அதிகமாக்கக்கூடிய ஒரு நிலை. இது எல்லா வகையிலும் ரொம்ப ஆபத்தானது, மிக மிக ஆபத்தானது. இது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையா தான் நான் பார்க்கிறேன். இதுல டிடிவி தினகரனுடைய கருத்து, அது வந்து நிர்வாக திறமையின்மையினுடைய வெளிப்பாடு தான் அது. ஏன்னா இன்னைக்கு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு விஜய் அவர்கள் கரூர்ல பாடினாரு. ஆனாலும் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு, தாவேக்கா ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு டாஸ்மாக் ஊழியர்கள் அந்த 10 ரூபா வாங்குறத நிறுத்துறது இல்ல. கூடுதலாக 20 ரூபா வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. டாஸ்மாக் ஊழியர்கள் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு விளக்கமெல்லாம் அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் சொன்னாரு. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவங்களுக்கும் நிறைய தேவைகள் இருக்கு. நிறைய செலவினங்கள் இருக்கு. அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு தான் அந்த 10 ரூபா வாங்கப்படுதுன்னு ஒரு விளக்கம் குடுத்தாரு. இப்போ அந்த 10 ரூபாயும் வாங்க மாட்டாங்க. அப்படி வாங்குனாங்கன்னா நாங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறோம். இப்போ டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கம் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டதாக ஒரு தகவல் வெளியே வருது. அரசே அந்த கூடுதல் செலவினங்களையும் ஏத்துக்கிறதா சொன்னதுனால, நாங்க கூடுதலாக அந்த ரூ. 10 ரூ. 20 வாங்க மாட்டோம் அப்படின்னு அவங்க அறிக்கை விட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுறதுனால தான் தனியார் மயமாக்கிட்டா பிரச்சனை தீந்துரும்னு நினைக்கிறாங்களா? இல்ல இப்ப டிடிவி தினகரன் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய பார்வையும், என்னுடைய பார்வையும் முற்றிலும் வேறுபட்டது. டிடிவி தினகரன் வந்து இத வந்து நான் சொன்ன பார்வையில அவர் பார்க்காததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன காரணம்னா, அவரு அடிப்படையில வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதாவ ஆ ஆதரிக்கக்கூடியவர். இல்ல வந்து அந்த ம். அந்த வழியில அந்த இயக்கத்துல இருக்கவரு. டாஸ்மாக கொண்டு வந்தது எம்ஜிஆர்ன்னும்போது அவர் எப்படி வந்து அத வந்து பேசுவாரு. அரசு கடைகளா மாற்றுனது வந்து ஜெயலலிதான்னும்போது அவர் வந்து அத எதிர்த்து பேச முடியாது. இதுதான் அவரோட இதுல வந்து தெரியுதே தவிர, இது நிர்வாக பிரச்சனைகள் இருக்கானா இருக்கு. நீங்க சொன்ன பிரச்சனை இருக்கானா இருக்கு. ஆனா, அதற்காக வந்து இத இப்படி பண்றாங்கன்னு நான் எதிர்க்கிறேன்றத வந்து நம்மளால ஏத்துக்க முடியாது. எதுக்காக பண்ணாலும் இது தப்பு தான். 1. 2வது அந்த பிரச்சனை ஏன்னா, நீங்க டாஸ்மாக் உருவாக்குனது நான் ஏன் ஸ்கேம்ன்னு சொன்னேன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் உருவாக்கப்பட்ட பொழுது அதனுடைய சட்டத்திட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாஸ்மாக்ல விற்பனை யார் பண்றது? அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது, இத விற்பனையை நேரடியா அந்த டாஸ்மாக் கார்ப்பரேஷனே ஆள வச்சு பண்ணலாம். அப்படி இல்லன்னா கூட்டுறவு அமைப்புகள் மூலமா பண்ணலாம். கோஆப்பரேட்டிவ் சொசைட்டிஸ் மூலமா பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து காமதேனு இருக்கு. இந்த மாரி சொசைட்டிஸ் மூலமா பண்ணலாம் அப்படின்ற மாரி ஒண்ணு கொண்டு வராங்க. அப்படியே ஒரு பாஸ் பண்ணீங்க. 83ல நாம கொண்டு வரோம் அத. 84ல கேரளால இந்த மாரி ஒரு அமைப்பு வருது. டாஸ்மாக் மாரி. அதுக்கு பேரு பெவ்கோ. பீவரேஜஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் கேரளா. கேரளால உருவாக்கும் பொழுதே என்ன பண்றாங்கன்னா, விக்கிறதையும் சேர்த்தே அவங்களே பண்றாங்க. நம்ம 2003ல பண்ண வேலைய அவங்க நமக்கு பின்னாடி கார்ப்பரேஷன் ஃபார்ம் பண்ணாலும் 84ல இருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க விக்கிறதுக்கு. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கார்ப்பரேஷன்ல ரெக்ரூட் பண்ணியே எடுக்குறாங்க ஆள. அந்த பெவ்கோனுடைய ஆளாவே எடுக்குறாங்க. இங்க மாரி வந்து கன்சாலிடேட்டட் பேலயோ, இல்ல வந்து டெம்பரரியாவோ இல்லாம எடுக்குறாங்க. இங்க வந்து இது மாரி எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா, இப்ப குறைந்தபட்சம் இவங்க என்ன பண்ணியிருக்கணும், எடுத்தப்ப அரசு பணியாளர்களா ஆக்கணும்னு டாஸ்மாக் வேலை செய்றவங்க கேட்கறாங்க. இவங்க உருவாக்குன அந்த அமைப்பிலேயே என்ன சொல்றாங்க, கோஆப்பரேட்டிவ் மூலமா பண்ணலான்னா, அப்ப அதோட அர்த்தம் என்னன்னா, குறைந்தபட்சம் இந்த பணியாளர்கள கூட்டுறவு பணியாளர்களுக்கு இணையாவது நடத்தணும். ஆனா 23 வருஷமா இவங்கள அப்படி நடத்தல. இப்படி நடத்தாததுக்கு காரணம் நீங்க மேம்போக்கா பார்த்தீங்கன்னா, அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும். இது செலவினமாகும். இவங்களுக்கெல்லாம் கவர்ன்மென்ட் சர்வன்ட் ஆக்கணும்னா அது கிடையாது. இந்த டாஸ்மாக்ல நடக்கிற திருட்டுத்தனத்த, இந்த டாஸ்மாக்ல நடக்கிற தவறுகள நான் எல்லாரையுமே சேர்த்து சொல்றேன் நானு. இதுல வந்து அரசுகள சொல்றேன், அரசு அதிகாரிகள சொல்றேன். அத இதுல இருக்கவங்க எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன் நானு. எந்த பாகுபாடும் நான் வந்து ரொம்ப ஃபேரா சொல்றேன் நானு. இது வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகேன்னு பார்க்காம ரொம்ப ஃபேரா சொல்றேன். அப்போ இவங்களுக்கெல்லாம் என்னன்னா, அவங்களெல்லாம் அரசு ஊழியர் ஆக்கிட்டாங்கன்னு வச்சுக்கங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு ஊழியர் கட்டமைப்புல வந்து, நீங்க வந்து மேல அதிகார நிலையில வந்து இல்ல வந்து பணி நிலையில மேல கீழன்னு இருப்பாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பெரிய ஃபியர்லாம் இருக்காது. நீங்க ஒரு தனியார் நிறுவனத்துல மேல இருக்கிற மேனேஜருக்கும் கீழ இருக்கிறவங்க இருக்கிற ஃபியர் அரசு நிறுவனத்துல இருக்கு. ஏன்னா ஒருத்தருக்கும் ஜாப் செக்யூரிட்டி இருக்கு. இந்த மாதிரியான சூழல் வந்ததுன்னா இவங்க பண்ணக்கூடிய பல தவறுகளை டாஸ்மாக்ல வந்து நீங்க ஆக்சுவலா வந்து பிரைவேட் இருக்கும் பொழுது அவங்க என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் என்ஜாய் பண்ணாங்களோ அதுல கிட்டத்தட்ட பெரும்பான்மையான பெனிஃபிட்டை இன்னும் கூடுதலான பெனிஃபிட்டை டாஸ்மாக் வந்த பிறகு என்ஜாய் பண்றாங்க. கட்சிகளா இருக்கக்கூடியவர்கள், கட்சியில இருக்கக்கூடியவர்கள், கட்சி பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள், அங்க வந்து இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, இது எந்த விதமான இதுவும் இல்லாம இருக்கு. அப்ப இவங்களுக்கு வந்து வசதி பண்ணணுன்றதுனால தான் அவங்க எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆக்காம இருக்கிறாங்க. ஒண்ணு, நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்ப கேரளால வியாபாரம் பண்ணும்போது அங்க ஸ்டாக் வந்து கடைக்கு வரதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு அக்கவுண்ட்ஸுக்கு ஸ்டாஃப் இருக்காங்க, கிளரிக்கல் ஸ்டாஃப் இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஸ்டாஃப் இருக்காங்க. இங்க நம்ம டாஸ்மாக் எப்படி தெரியுங்களா வந்து செயல்படுது? டாஸ்மாக் குடவுன்ல இருந்து கடைக்கு வந்து சரக்கு சேர்ந்துரும். சரி, சேர்ந்த சரக்கை யாரு வந்து வாங்குறது? அதுவும் இந்த சூப்பர்வைசர், இந்த சேல்ஸ் பர்சன், அசிஸ்டன்ட் சேல்ஸ் பர்சன். வாங்கின சரக்கை யாரு ஸ்டோர் பண்றது? அதுவும் இந்த 3 பேரு.
ஸ்டோர் பண்ண சரக்கை யார் வந்து லெட்ஜர்ல ஏத்துறது, ஸ்டாக் ஏத்துறது, அதுவும் இந்த 3 பேரு. ஸ்டாக்ல இருக்கிற சரக்கை வந்து எடுத்து கடைக்கு கொடுத்த பிறகு அதை யார் என்ட்ரி போடுறது, அதுவும் இந்த 3 பேரு. கொடுத்த சரக்கை எவ்வளவு வித்துதுன்னு கணக்கு எழுதுது, அதுவும் இந்த 3 பேரு. வாங்குற கேஷை கலெக்ட் பண்ணி பேங்க்ல டெபாசிட் பண்றது யாரு, அதுவும் இந்த 3 பேரு. நாளைக்கு இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துன்னா இந்த 3 பேரு. இப்படி இது எல்லாம் கடந்து இப்ப இந்த பாட்டில் காலி பாட்டில் பிரச்சனை கோர்ட் மூலமா வந்து வழக்கு வருது. கோர்ட் வந்து அது திருப்பி வாங்கிட்டு 10 ரூபா கொடுங்கன்றாங்க. இப்ப அதுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க. அப்ப நியாயமா அந்த வேலையை யார் செய்யணும்? அந்த கான்ட்ராக்டர் செய்யணும். அந்த கான்ட்ராக்டர் செஞ்சானா நீங்க அந்த 10 ரூபா கடையில வந்து கடையில வேலை செய்யறோம் 10 ரூபா கூட கேட்கறான்ற பிரச்சனை வராது. கான்ட்ராக்டர் ரொம்ப ஹாயா வந்து இவங்க யார் விரும்புறாங்களோ அவங்க கான்ட்ராக்டர் வந்து பாட்டில் எடுக்கிற கான்ட்ராக்டர் ஹாயா போய் உட்காந்துக்கிறான். அவன் ஆளே போட மாட்டான். ஆனா அவனுக்கு பணம் மட்டும் வருது. பாட்டில் எடுக்கிறான், பாட்டிலுக்கு உண்டான பணம் மட்டும் வருது. அந்த வேலையை தூக்கி இவங்க மேல போட்டாங்க. அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குன்றத மறுக்கிறதுக்கு, ஆனா இதுக்காக அவங்க கொண்டு வராங்கன்னு நான் பார்க்கல. இதை பயன்படுத்தி சில விஷயங்களை பண்றதுக்கு நகர்த்துறாங்க. நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, பெங்களூர் இருக்கு இல்லையா, பெங்களூர்ல வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய இடங்கள்ல, பெங்களூர் நகரத்தை விட்டு ஒற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல பெரிய பெரிய பார்கள்லாம் ஓபன் பண்ணப்பட்டு இப்ப இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில இருந்து போறவங்கள, இன்னும் சென்னையில இருந்து போறவங்கள, இளைஞர்கள், நிறைய இளைஞர்கள் அங்க போறாங்க, போய் இது பண்றாங்க. இன்னைக்கு நேற்று கூட ஒரு செய்தியை பார்த்தோம். செங்கல்பட்டுல டாஸ்மாக் கடையை மூடின இடத்துல இருந்து ஆப்போசிட்லயே ஒரு தனியார் பார் திறக்கப்பட்டிருக்குன்ற செய்தியை பார்க்கிறோம். ஆமா, இப்ப இது இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப எனக்கு என்ன பெரிய இதுனா, இப்ப நாம வந்து இந்த மாதிரி அச்சத்தை வெளிப்படுத்துறோம், இந்த மாதிரியான சமூகம் வந்து என்ன ஆகுமோன்னு ஒரு பயத்தை வெளிப்படுத்தணும் இல்லையா. இது ஆனா இளைஞர்கள் மத்தியில எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன் இளைஞர்கள் மத்தியில செய்து கொடுக்கக்கூடிய வசதியா பார்க்கப்படும். இந்த அட்வான்டேஜும் அவங்க வந்து எடுத்துக்கிறதுக்கு பாக்குறாங்க தாவேகா. ஏன்னா இப்ப நீ வந்து அந்த செக்மெண்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, மற்றவர்களோட ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நான் இளைஞர்கள் சொல்றது வந்து குறிப்பா நகர்ப்புறங்கள்ல இருக்க வசதி படைத்த மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க, இவங்க மூலமா இருக்கக்கூடிய இந்த மாதிரியான இளைஞர் சமூகம், நான் அவங்களுக்கு தவறா சொல்லல, அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இளைஞர்கள் இன்றைக்கு வந்து இது போன்ற வாய்ப்புகள் வந்து கிடைச்சதுன்னா அது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அது அவங்களோட ஏஜ், எந்த இதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை விட்டு வெளில வருவாங்க. ஆனா அதுக்குள்ள டேமேஜ் நடந்துரும், அதுக்குள்ள அவங்களோட லைஃபுக்கான டேமேஜ் நடந்து போகுது. அப்போ அதனுடைய வெளிப்பாடு கோயம்பேடு தனியார் பார்ல வந்து ஒரு இளம்பெண் பிரச்சனையில சாகடிக்கப்பட்டா இல்லையா. ஆமா, அந்த சம்பவம் இப்ப இது மாதிரியான சம்பவம் இப்ப இது என்னன்னு தெரியுங்களா. இப்ப நான் வெளிப்படுத்தின என்னோட அச்சம் வந்து, நீங்க வந்து சமூகத்துல வந்து மது பழக்கம் கூடுதலா ஆயிடும். மது பழக்கம் மட்டும் இல்ல, நீங்க எல்லண்டோ பிரச்சனை வரும், நிறைய எல்லண்டோ பிரச்சனை வரும். நீங்க வந்து அந்த 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 எல்லண்டோ பிரச்சனை வர்றதோட மட்டும் இல்லாம, நீங்க வந்து அரசுக்கு வந்து மிகப்பெரிய நிர்வாக ரீதியான பிரச்சனைகள்லாம் வரும். ஆனா அது என்னன்னா, அதை யார் எடுத்துக்கணுமோ அதை சீரியஸா எடுத்துக்காம போவாங்க. இது வந்து ஒரு சமூகம் வந்து எப்படியோ ஒண்ணு போதுன்னு நம்ம விட்டுட்டு கடந்து போயிட முடியாது. இப்ப நீங்க இன்னைக்கு நாளைக்கு நீங்களே ஒரு ஊடகவியலாளரா நாளைக்கு போய் இந்த மாதிரி வந்து சென்னையில வந்து பார்கள்லாம் நவீனமயப்படுத்த போறாங்க, அரசாங்கம் பிரைவேடைஸ் பண்ண போறா, நான் எழுதி தரேங்க. 90% என்ன தெரியுங்களா வரும் உங்களுக்கு இளைஞர்கள் கிட்ட கேட்டீங்கன்னா, ஆமாங்க நாங்க போய் சாப்பிடுறோம், அங்க வந்து அந்த இடத்துல வந்து வசதி இல்ல, அதுல வந்து எங்களுக்கு வந்து ஹைஜீனா இல்ல, நல்ல சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி பண்ணா. அதாவது மதுபான பிரியர்கள், குடிகாரர்களுக்கு வந்து மிகப்பெரிய வசதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தனியார் மயமாக்கல் தான் இருக்க போகுது. ஏன்னா குவாலிட்டியான சரக்கு இருக்கு, குவாலிட்டியா இருக்கு, சுத்தமா இருக்கு அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் தானே ஏற்படும். என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க வந்து போதைக்கு எதிரான்னு சொல்லியிருக்கீங்க, மது ஒழிப்புன்னு சொல்லியிருக்கீங்க, மாற்றம்னு சொல்லியிருக்கீங்க, டாஸ்மாக்ல நடக்கிற ஊழல்னு சொல்லியிருக்கீங்க. இது எல்லாமே வந்து இது எல்லாமே அதிகரிக்கும். டாஸ்மாக் ஊழல்ன்றது வந்து தனியாரோ இல்ல வந்து யாரோ சாப்பிடுறாங்க போறாங்கன்னு தான் நீங்க வந்து அரசை கடந்து வருமானம் வந்து வெளியில போகுதுன்றது தான் உங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. இப்ப இந்த சிஸ்டம் கொண்டு வந்தீங்கன்னா அது இன்னும் அதிகமா நடக்கும். இப்ப நீங்க வருவாயை காட்டுறதுக்காக என்ன பண்ணுவோம், எல்லா வகையிலையும் எல்லா இதையும் ஈடுபடுவாங்க. 1, மது குடிக்கக்கூடிய பழக்கம் மிகப்பெரிய அளவில் ஆகும். 2, நீங்க சொன்னது மாதிரி இந்த கோயம்பேடுல வந்து நம்ம பார்த்த அந்த பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை மாதிரி இன்னைக்கு வந்து பல பெண்கள் பல நேரங்கள்ல பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கான பாதுகாப்பு நீங்க சொன்ன அந்த விஷயம் வந்து அடிப்படும். அப்ப இது எல்லாமே வந்து இது வந்து ஒரு சிங்கிள் டிசிஷனு. இது வந்து கவர்மெண்ட் இப்ப நீ கூட எல்லாம் எழுதுறாங்க ஆஃப்டர் 23 இயர்ஸ் நீங்க வந்து இது வந்து இது அப்படி பார்க்கிற விஷயம் இல்ல. தனியார்கிட்ட போச்சு அப்படின்னா, இது தனியார்கிட்ட போதே யாரோ 10 பேர் சம்பாதிக்கிறான், அதோட போயிடுதுன்னா நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. சரி ஏதோ ஒன்று போயிட்டு போதுன்னு கூட விட்டு போயிடலாம். ஆனா இது வந்து அவங்க அந்த தனியார்கிட்ட போன உடனே அவங்க வந்து இந்த சேல்ஸ் அதிகரிக்கிறதுக்கு இந்த பழக்கத்தை வந்து இன்னும் அதிக பேர் சாப்பிட்டா தானே
அதிக பேர் குடிச்சாதானே அவனுக்கு லாபம்ன்ற மாதிரியான மனநிலையில வந்து வளர்த்துட்டு போவான். இது சென்னை மட்டும் இல்ல, சென்னையை ஒட்டி இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, அவன் சென்னையை ஒட்டி இருக்கிற இடங்கள்ல இப்ப நீங்க சென்னை மாநகராட்சி எல்லைன்னு இருக்கு. இப்ப மாநகராட்சிகள்னா தாம்பரமும் மாநகராட்சி தான். தாம்பரம் மாநகராட்சியில பல இடங்கள் ஊரக பகுதிகளா இருக்கு. இன்னும் சொல்ல போனா விவசாயம் பண்ணக்கூடிய இடங்களா இருக்கு. இப்ப அந்த விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துலலாம் வந்து நீங்க வந்து பிளாட் கட்டணும் இல்ல வந்து வேற ஏதாவது மால் கட்டணும் அப்படின்னா கூட இடிச்சிட்டு லேட் ஆகும். விவசாயம் பண்ற இடத்துல ஒரு ஷெட்டை போட்டு விட்டு போறது எவ்வளவு நேரம் ஆகும் போகுது? ஒரு 15-20 நாள் ஒரு ஷெட்டை போட்டு அந்த இடத்துல விவசாயம் கட் ஆயிடும். அங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தவன் இல்ல விவசாய தொழில இருந்தவங்க என்ன பண்ணுவான்னா பார்ல வேலை செய்யறவனா மாறிடுவான். ஒரு 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 சொசைட்டியே வந்து எவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்படும்ன்றது வந்து இது. ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு வகையில வந்து அரசு மதுபானத்தை விற்கும், டாஸ்மாக் ஆட்சி அப்படின்னும் பொழுது அது எவ்வளோ பாதிப்புகள், எவ்வளோ இது நம்ம வந்து அது தவறுன்னு சொல்றோம். கல்வியை கொடுங்கன்னு சொன்னா நீங்க வந்து சாராயத்தை வித்துனுக்கிறீங்கன்னு சொல்றோம். எல்லாம் கரெக்ட். ஆனா அப்ப அந்த விதத்துல வந்து ஒரு நல்லது நடந்ததுன்னா என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன இந்த பெரிய பெரிய பார் கல்ச்சர் இருக்குல்ல, அது வந்து சென்னை போன்ற நகரங்கள்ல உடைஞ்சது. இந்த பெரிய பார் கல்ச்சர் உடைஞ்சது. இப்ப மீண்டும் அந்த பெரிய பார் கல்ச்சர் வரும். நீங்க வந்து நான் சொல்றேன் கேளுங்க, நான் சொல்றதாவது ஒரு 15 வருஷம் முன்னாடி, 20 வருஷம் முன்னாடி, ஏன்னா 23 வருஷம் ஆயிடுச்சு டாஸ்மாக் வந்து. 20 வருஷம் முன்னாடி வந்து அன்னைக்கு இருந்த டிராபிக் கம்மி, அன்னைக்கு இருந்த சொசைட்டி வேற மாதிரியான சொசைட்டி, அன்னைக்கு இருந்த பாப்புலேஷன் கம்மி. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல அந்த மாதிரியான பார்கள் மீண்டும் சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களையும் வந்துன்னா பல்வேறு பிரச்சனைகள் வருங்க. இது எல்லா வகையிலும் ஆபத்தானது. இது வந்து இதுல இன்னொரு பக்கம் நீங்க சொன்னதுல இருந்து இப்போ ஆதவ அர்ஜுனா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஒரு ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, எப்படி ஒரு சாராயத்தை இல்ல வந்து மதுபானத்தை வந்து அரசே விற்க முடியுமா? இது நல்லா இருக்குமா அரசு விற்கிறது? அது வந்து தனியார் கிட்ட குடுக்கறதுனால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு ஒரு ஒரு இன்டர்வியூல அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ அரசே ஏன் டாஸ்மாக் விற்கணும்? ஏன் அது வந்து பிரைவேட்டோட வேலை தானே. பிரைவேட் வித்துட்டு போட்டும். அரசுக்கு என்ன அதுல மதுபானத்துல என்ன சாராயம் விற்கிறதுல என்ன வேலை அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுதுல்ல. நீங்க எப்படி அதை பார்க்கிறீங்க? டாஸ்மாக் வந்து நுகர்வோர்கிட்ட நேரடியா வித்து தான் 2003. நீங்க டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா 83ல இருந்து கவர்மெண்ட் தாங்க வித்துன்னு இருக்கு. ஓகே. டிஸ்டிலரியில கவர்மெண்ட் வாங்குறாங்க. டிஸ்டிலரியில நேரா போய் கடையில இருக்கவங்க வாங்கல. டிஸ்டிலரியில கவர்மெண்ட் வாங்கி கவர்மெண்ட் வந்து இண்டென்ட் போடுவாங்க. நான் வந்து கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா ஒரு நிறுவனத்துல, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவங்க வந்து ஒயின் ஷாப் நடத்திட்டு இருந்தாங்க. அப்ப அங்க இருக்கிற அக்கௌண்டன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில வந்து இதுக்கு போவாங்க, டாஸ்மாக் நம்ம அந்த எம்ஜிஆர் இதுல அந்த 80 அடி சாலையில இருக்கும் குடவுன். அங்க போய் அவங்க போய் என்னென்ன சரக்கு வேணும்னு போய் இண்டன் போட்டு வருவாங்க. சரக்கு என்னென்ன சரக்கு கடை யார் வாங்க, கடையில தனியாரா இருக்கும்போது அந்த கடையில இருக்கவங்க போய் கவர்மெண்ட் கிட்ட தான் வாங்கினாங்க சரக்க. ஓகே ஓகே. நீங்க நேரா தான் அவங்க விக்கல. அப்போ இந்த வியாபாரத்தை கவர்மெண்ட் தாங்க பார்த்திருந்தது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா 2003ல தான் அரசாங்கம் வந்து சாராய வியாபாரத்தை பார்த்ததுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, சாராய வியாபாரத்தை மது வியாபாரத்தை விரிவுபடுத்தினாங்க. அதே மாதிரி இப்ப எம்ஜிஆர் பீரியட் கொண்டு போனா என்ன? இப்ப எம்ஜிஆர் பீரியட் மாதிரி டாஸ்மாக் நிறுவனத்துல இருந்து கேக்குறேன். இப்ப அவர் சொன்னாருன்றீங்களே, அவர் என்ன சொன்னாருன்னா, இது விக்கிறது நாங்க வேலையானா, அப்ப நான் என்ன கேட்க வரேன்னா, அப்ப நீங்க அதையும் விட்டுற போறீங்களா? அப்ப டாஸ்மாக் சுத்தமா காலி பண்ணிட்டு தனியார் எந்த டிஸ்டிலரியில வேணா வாங்கிக்கலாம். டிஸ்டிலரிக்கும் வியாபாரம் செய்யற கடைக்கும் நடுவுல கவர்மெண்ட் தாங்க இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இவங்க இது வந்து ஒரு நீங்க டாஸ்மாக் தான் வந்து சரக்க வாங்கி தனியார்கிட்ட கொடுக்குன்னா அப்பவும் அந்த வியாபாரத்தை கவர்மெண்ட் பண்ணுதுன்னு தான் அர்த்தம். அதுதானே உண்மை. நீங்க வந்து இது வந்து ஒரு விஷயத்தை மறைக்கிற மாதிரியான ஒரு விஷயம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, டாஸ்மாக் நீங்க நேரடியா குடிக்கிறவங்க கிட்ட நேரடியா விக்கிறதுனால கவர்மெண்ட் விக்குதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, 83ல இருந்தே கவர்மெண்ட் இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்குன்ற நானு. ஓகே. டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறேங்க நானு. இப்ப நானே ரீட்டைலரா மாறுறேன். அரசாங்கம் டாஸ்மாக்ன்றது அரசாங்கம் டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தது. கடை வச்சிருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு உனக்கு என்னென்ன சரக்கு வேணும்னு அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. யாரு? டாஸ்மாக் தான். அதுல கூட சில வேடிக்கையான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த அக்கௌண்டன்ட் சொல்லும் போது நல்லா ஃபாஸ்டா மூவ் ஆகிற சரக்கு இருக்கும். அந்த ஃபாஸ்டா மூவ் ஆகிற சரக்கு வந்து அந்த கடைக்காரங்க வந்து எங்களுக்கு இது 10 கேஸ் போடுங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த 10 கேஸ் நீங்க வாங்கணும்னா அந்த டாஸ்மாக்ல இருக்கிறவங்க கிட்டே வந்து ஓடாத சரக்கு கம்பெனிக்காரர் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான், எங்களுக்கு இத்தனை சரக்கு வித்து கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு நான் ஏதாவது பண்றேன்னு அவன் சொல்லியிருப்பான் அவங்க கிட்ட. அதனால அவங்க என்ன சொல்லுவாங்க, ஓடுற சரக்கு 10 கேஸ் போட்டா ஓடாத சரக்கு 2 கேஸ் போடணும்னுவாங்க. இதெல்லாம் நான் சொல்றேன் 2003ல. அப்ப வியாபாரத்தை வந்து பார்த்தது கவர்மெண்ட் தாங்க. கவர்மெண்ட் தான் அந்த கடைக்கு வந்து எந்தெந்த சரக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணுது. அப்ப நான் என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க வெறுமனே வந்து பிரைவேடைஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட் சாரா வியாபாரத்தை மது வியாபாரத்தை நிறுத்திச்சுன்னு அர்த்தம் கிடையாதுங்க. அப்பவும் கவர்மெண்ட் தான் பண்ணுது. ஏன்னா ப்ரொக்யூர்மெண்ட் நீங்க தானே பண்றீங்க. டிஸ்டிலரி கிட்ட வந்து நீங்க தானே போய் வாங்குறீங்க. வியாபாரி நேரா போய் வாங்கலையே. அப்ப அது என்ன பாலிசி அது? அப்ப சொல்லுங்க, அதையும் விட்டுருங்க. அப்ப வெறுமனே அதையும் விட்டுட்டா சொல்றேன். இப்ப அதையும் இப்போ ஆதவ அர்ஜுனாவுடைய பெர்ஸ்பெக்டிவ்லயே கொள்முதல் பண்றதையும் வந்து பிரைவேட்டே விட்டுட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? இது வந்து இன்னும் பெரிய ஆபத்தாகும். நீங்க இப்ப நீங்க அதுல வந்து அவங்க ஜஸ்டிஃபை பண்ணது, டாஸ்மாக் ஜஸ்டிஃபை பண்ணது என்னன்னா, நீங்க கொள்முதல் பிரைவேட் கிட்டே விட்டீங்கன்னா, இப்ப கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணும்போது ஒரு தனியார் கிட்ட வந்து ஒரு டிஸ்டிலரியில வாங்கும்போது அந்த டிஸ்டிலரி அவனோட சர்டிபிகேஷனு அவங்க வந்து எல்லா வகையிலும் அவங்களுக்கு உண்டான தேவையான விஷயம்லாம் இருக்கான்னு பார்ப்பாங்க இல்லையா? இப்போ யாரோ ஒரு டிஸ்டிலரி நேரடியாக போய் கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ண முடியாதுல்ல. நல்லதோ கெட்டதோ அந்த டிஸ்டிலரிக்கு உண்டான தகுதியெல்லாம் பார்ப்பாங்க. அந்த டிஸ்டிலரி சரியாக தான் பண்ணுறாங்களா போகிறாங்களான்னு அதில் பார்க்கறதுல வேணால் நீங்கள் வந்து வேறுபாடு இருக்கும். அதில் இருக்க குறைபாடுகள்லாம் வேற. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும் இல்லையா, எந்தெந்த டிஸ்டிலரியிலேருந்து வாங்குதுன்னு. நாளைக்கு யாரோ ஏதோ ஒரு டிஸ்டிலரியில் ஒரு தனியார் வாங்கி எவனோ ஒரு 100 பேர் செத்து போயிட்டானா என்ன பண்ணுவீங்க? இப்படி நடக்குதுன்னு தான் டாஸ்மாக் வந்தது. டாஸ்மாக் உருவாக்குறதோட நோக்கம் என்ன சொன்னாங்கன்னா, தனியார் நேரா போய் கண்ட இடத்துல போய் வாங்கி வந்துரு எதாவது வித்துட்டானா அவன் குடிச்சிட்டு செத்து போயிடுறான். அப்ப எங்க வாங்குறான்றதை நாங்க கட்டுப்படுத்தணும் தான் டாஸ்மாக் வந்தது. அப்போ டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா இவங்க டாஸ்மாக் எடுத்துட்டு இவங்க விற்க தனியார் ஆக்க முடியாது. நீங்க மறுபடியும் என்னன்னா, மது விற்பனை தனியாருக்கு எந்த காலகட்டத்திலையும் இல்ல. மது வியாபாரத்தை வந்து அரசு எந்த காலத்திலயும் முழுசா விட்டுறல. அதோட கடைசி வரைக்கும் போயிட்டு போனதுதான் இப்போ 2003ல. ஆனா எந்த காலகட்டத்திலையும் அரசு இதுல இருந்து நகர்த்த முடியாது. அரசு மது வியாபாரத்துல இருந்து நகர முடியாதுங்க. மது விலக்கு கொண்டு வந்தால் ஒழிய அரசு மது வியாபாரத்துல நகர முடியாது இல்லையா? நான் சொல்றது புரியுதா? இப்ப நீங்க நாளைக்கு வந்து தனியார்னா, இப்ப மெட்ராஸ்ல வந்து மெட்ரோல வந்து கடைகளுக்கு எல்லாம் வந்து சரக்கு வந்து டாஸ்மாக் தானே கொடுக்க போகுது. அப்ப டாஸ்மாக்ன்றது கவர்மெண்ட் தானே. அப்ப நீங்க தானே விக்கிறீங்க அதை. ஆனா இதுல ஒரு பெரிய லாபி வேலை செய்யறாங்க. இந்த பிரைவேட்டா மாத்தணும் அப்படின்றதுல வந்து கண்டிப்பா இல்ல. அந்த லாபி என்ன? அது யாரு என்ன அப்படின்றதே தெரியல. வெறும் தகவல் தானே வெளியில வந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு காலத்துல வந்து நீங்க இப்ப நீங்க பிராண்டு குடிக்கிறவங்க குடிக்காதவங்கன்றது பியர் அப்படின்னா வந்து என்ன டக்குன்னு ஞாபகம் வரும்? தயங்காம சொல்லுங்க. கிங்ஃபிஷர்ன்றோம். கிங்ஃபிஷர். இது இந்த பிராண்டிங் எப்படி வந்தது? இந்த பிராண்டிங் வரதுக்கு அவங்க என்னென்ன பண்ணாங்க? அவங்க ஒரு பொலிட்டிக்கல் அவங்க ஒரு பொலிட்டிக்கல் தாக்கமே ஏற்படுத்தினாங்க. அது மாதிரி இவங்க வந்து இப்ப இன்னைக்கு வந்து நீங்க ஆந்திராலேயே என்டி ராமாராவை கவுத்துட்டு சந்திரபாபு நாயுடு வந்ததுக்கு வந்து காரணமே வந்து சாராயம் விற்கிறவங்க தான் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் இருந்தது. இன்னைக்கு நம்ம வந்து ஹார்ஸ் ட்ரேடிங்கை பத்தி பேசுறோம். அன்னைக்கே இதெல்லாம் வந்து நடந்து அங்க வந்து ஆந்திராவில் ஆட்சி மாற்றம்லாம் கொண்டு வந்தது. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ஆட்சி இப்ப நமக்கு என்ன எங்க கொண்டு போய் நகர்த்தும் இது அப்படின்னா, இப்ப இந்த ஆட்சி மாற்றத்துக்கு காரணமே அவங்களாம் இருந்தாங்களான்ற கேள்வியும் இதுல வந்துடும். அப்புறம் இதெல்லாம் நான் கேள்விகளா முன்வைக்கிறேன். நான் வந்து ஒரு கேள்விகளா அனுமானங்களா முன்வைக்கிறேன். இப்ப இந்த மாற்றங்கள்லாம் வந்ததுன்னா இந்த மாற்றங்களுக்காகத்தான் இந்த அரசியல் முடிவுகள் வந்து தேர்தல் முடிவுகளும் வந்திருக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஐயம் ஏற்படும். அப்ப இதுக்கு பின்னாடி எல்லாம் யார் யார் இருந்தாங்கன்ற மாதிரியான நிலை வரும். ஒரு தேர்தலில் வெற்றியோ தோல்வியோ இல்லை வந்து ஒரு பொலிட்டிக்கல் வெற்றியோ தோல்வியோ அது இல்லை முக்கியம். சமூகமா வந்து இது வந்து ஒரு நல்ல சமூகமா முன்னெடுக்கணுன்றதான் நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில வந்து இந்த முடிவு வந்து எல்லா வகையிலும் பெரிய ஆபத்தா தான் போய் முடியும். இது நான் மறுபடியும் சொல்றேன், பொலிட்டிக்கலா வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாம கூட இருக்கலாம். இதை வந்து பாராட்டக்கூடிய இப்ப நீங்க சமூக வலைதளங்கள்ல நீங்க க்ளோஸ்டு குரூப்ல எல்லாம் இருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா, நான் சில க்ளோஸ் குரூப்ல இருக்கேன். அந்த குரூப்ல எல்லாம் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நமக்கெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு அதில் அவங்க போடுறதுனா. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆபத்தே தெரியாம அவன் என்ன சொல்றான், என்ன இப்போ அதனால என்ன தனியார் கடைக்கு வந்தா நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும், இப்படி இருக்கும், இந்த வசதி இருக்கும், அந்த வசதி இதுல டாஸ்மாக் கொடுக்கறதுல வந்து போதை ஏற மாட்டேங்குது. பிரைவேட் கிட்ட இருந்து வரும்போது பிரைவேட் குவாலிட்டியா சரக்கு கொடுப்பான் அப்படின்னு தான் ஒரு நார்மல் ஒரு குடிகாரனுடைய மைண்ட் செட்டா இருக்கு. அதாவது இதுல என்னன்னா நீங்க வந்து நீங்க அந்த அந்த அதுல வந்து குடிக்கிறவங்களே வந்து அதை எப்படி சொல்றது, சிலர் வந்து
இந்த நம்ம சொல்ற இந்த சோஷியல் ட்ரிங்கிங், இந்த குடிக்கிறதுன்றது வந்து ஏதோ ஒரு சமூகத்துல வந்து தங்களுடைய ஒரு பெரிய இடத்துல இருக்குன்ற மாதிரி காமிச்சிக்கிறதுக்கு குடிக்கிறவங்க இருக்காங்க. ஏழை எளிய மக்களா இருக்கவங்க இல்ல வந்து ஒண்ணும் இருக்க அவங்க பார்வையில அவங்களுக்கு இருக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகளை வந்து கடந்து வந்து போகணுன்ற மாதிரியான நிலையில இருக்காங்கன்ற மாதிரி. நீங்க எம்ஜிஆர் அதனால தான் சாராயத்தை வந்து கொண்டு வந்தப்போ பெரிய ஹிட் ஆச்சு. எந்த அளவுக்கு சாராயம் ஹிட் ஆச்சுன்னா, நான் வந்து ஏன்னா சாராய கடைகள் நடந்துட்டு இருந்த பொழுது நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு தெரிஞ்சு கல்லூரி மாணவர்கள் எல்லாமே வந்து, அதாவது நான் சொல்றது என்னன்னா, வழக்கமா நம்ம என்ன நினைப்போம், குடிக்க போறவங்க வந்து குடியோட விலை அதிகமா இருக்குன்றதுனால ரொம்ப சாதாரணமான ஆட்கள் வந்து போய் சாராயம் குடிப்பாங்கன்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இல்ல நீங்க அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த காலகட்டத்துல பணம் வந்து ஒரு பொருட்டா இல்லைன்றவங்க கூட போய் சாராயம் குடிச்சான். ஏன்னா அவனை ஆட்படுத்தி இருந்தது வந்து, அவனை வயப்படுத்தி இருந்தது வந்து போதை வந்து அதிகமா வேணும்ன்ற இது. நீங்க வந்து விலையுயர்ந்த மதுக்களுடைய தன்மை வந்து அதிகமான போதை கிடையாது. நீங்க தனியார் கையில போச்சுன்னா என்னன்னா, இப்ப நீங்க கவர்மெண்ட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நிறைய பிராண்ட்ஸை கொண்டு வருவாங்க. கவர்மெண்ட் ஏன் பிராண்ட்ஸை கொண்டு வராது அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி இருக்கும். இப்ப நீங்க வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு பிராண்ட் வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. இந்தியா அளவிலேயோ உலக அளவிலேயோ ஒரு ஃபெமிலியரா ஒரு பிராண்ட் இருக்குன்னு வச்சுங்க. அந்த பிராண்டை வந்து டாஸ்மாக் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி வந்து இடம் கொடுக்காது. அதாவது இடம் கொடுக்காதுன்னா விற்கிறதும் டாஸ்மாகே இருக்கும்பொழுது நீங்க வந்து அந்த தனியார் வந்து நிர்ணயிக்கிற விலையை இவங்க வந்து எடுக்கிறதுக்கு ஈடுகட்ட முடியாது. அந்த டிஸ்டிலரி கொடுக்குற விலையை இப்போ ஒரு தனியாரா இருந்தான்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்படி நினைச்சு பாருங்க. இப்போ டாஸ்மாக்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் வந்து எல்லாரும் வந்து ஃபெமிலியரா இருக்கு. ஆனா இங்க வந்து டாஸ்மாக் வந்து அதை போய் வாங்கணும் அப்படின்னா அதோட விலை கூடுதலா இருக்கு. அது விலை கூடுதலா இருக்குன்னும் போது இவங்க ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண முடியல. இவங்க விற்கிற இடத்துலயும் வந்து நம்ம தான் இருக்கிறோம், டாஸ்மாக் தான் இருக்கும். அதனால அங்க வந்து ஒன்றும் பேலன்ஸ் பண்ண முடியாது. ஆனா தனியாரா இருந்தா என்ன பண்ணுவான்னா, அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான் டாஸ்மாக்கே. சார் நான் அது கூட இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஏதாவது பண்ண அந்த டிஸ்டிலரிக்கு நான் ஏதாவது பண்ணா கூட பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அந்த கூடுதல் பணத்தை இவன் இங்க வசூல் பண்ணுவான். இப்பவே வந்து டாஸ்மாக்ல என்ன சிக்கல் வருது, கரண்ட் பில்லு கட்ட முடியல எங்களால, கரண்ட் பில்லுக்குன்னு அவங்க பிக்ஸ் பண்ணிருக்கிற அமௌண்ட் குறைவான அமௌண்ட், வாடகை வந்து பல இடங்கள்ல வந்து வீடு வாடகை வந்து அதிகமா கேட்கறாங்க போறாங்க அப்படின்னு. இப்ப இந்த மாதிரி இந்த டவுட் எல்லாம் கூட எப்படி வருது அப்படின்னு கேட்டா, இவங்க இந்த இப்ப தினகரன் சொன்னதை வந்து ஒரு விஷயத்த நம்ம சேர்த்து பார்க்கலாம். இவங்களோட நிர்வாகமின்மைன்றதை விட இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் பயன்படுத்தி இவங்க இந்த முடிவை எடுக்கிறதுக்கு வந்து போறாங்களோன்ற ஐயப்பாடு எனக்கு இருக்கு. இதெல்லாம் காரணமா சொல்லிட்டு இப்படிலாம் இருக்கு காரணமா சொல்லிட்டு நீங்க தானே 10 ரூபா கூட வாங்கணும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், 10 ரூபா கூட வாங்கணும்னு நாளைக்கு 50 ரூபா கூட வாங்க போறான், 80 ரூபா கூட வாங்க போறான், 100 ரூபா கூட வாங்க போறான் தனியார். இப்ப குடிக்கிறவனுக்கு 10 ரூபா பாதிப்பு வருதுன்னு கவலைப்படுற அரசு அவனுக்கு 80 ரூபா அவங்க வழியிலேயே நான் வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே சொல்றேன் நான். நீங்க தான் சொல்றீங்க குடிக்கிறவன் 10 ரூபா கூட கொடுக்குறான்றது நீங்க அவ்வளவு கொதிச்சு போனீங்க. இப்ப 10 ரூபா கூட கொடுக்குறவன கிட்ட போயிட்டு நீங்க 80 ரூபா 100 ரூபா புடுங்க போறான். இது நியாயமா இருக்க முடியுமா? இது அந்த ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் நீங்க வந்து மதுவை ஒழிக்கணும் இல்ல வந்து போதை இல்லாத தமிழகம்ன்றீங்க. போதையே இருக்கக்கூடாது. போதைன்னா உங்க பார்வையில வெறுமனே வந்து மதுவை கடந்து வேற வடிவங்கள்ல எடுக்கக்கூடிய இதான் போதையா? மது போதை இல்லையா? அப்ப இது அதிகரிக்காதா? நாளைய இளையர் சமூகத்தை வந்து இன்னும் பெரிய அளவுல வந்து ஊக்கப்படுத்தாதா? இப்ப நீங்க இன்னைக்கு இருக்கிற பார்ல வந்து நீங்க வந்து ஒரு சாதாரணமா இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 12 வயசு பையன் போறான்னு வச்சுங்க இன்னைக்கு இருக்கிற பாருக்கு. ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணி வெளில தள்ளுவாங்க. இல்ல வந்து அது வந்து இது என்ன நீங்க தனியார் வந்தானா இந்த மாதிரி ஆபத்துகள்லாம் இருக்குன்றேன். நீங்க அதுக்கு தனியா கூட இடம் கொடுப்பானுங்க. நீங்க சமூகத்துல நீங்க எல்லாருமே வந்து ஒரு மனசாட்சியோட சமூக நலன் நினைச்சு எல்லா தொழிலையும் எல்லாரும் ஈடுபட மாட்டாங்க. இந்த தொழிலே வந்து ஒரு வகையில வந்து மது விற்பனையே வந்து தவறான தொழில்னும் போது அதுல வந்து நீங்க என்ன மாதிரியான மனநிலைக்கும் போவான்ல. இந்த ஆபத்தெல்லாம் இருக்குல்ல. நீங்க இதை வெறுமனே வந்து ஒரு மானிட்டரி வேல்யூ இல்ல வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன் அப்படின்லாம் பாக்குறத விட இது மிக மிக பெரிய ஆபத்தா முடியும். இது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தான் நான் பாக்குறேன். 717 கடையை மூடினாங்க, இன்னும் ஒரு 700 கடையை மூடுவாங்க, 1000 கடையை மூடுவாங்கன்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இவங்க 717 கடையை மூடிட்டு 7700 கடைக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி தருவாங்க போல இருக்கு. என்ன பண்ண போறோமோ தெரியல. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்றத. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.